வணக்கம். திரையரங்கம் சின்னர்ஸ். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ரியான் கூக்லர். இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் பிரபல ஹாலிவுட் நட்சத்திரமான மைக்கேல் பி ஜோர்டான். அவர் 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் படம் முழுக்க வருகிறார். 1932ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய கதை இது. முதல் உலக போருக்கு பிறகு நடைபெறக்கூடிய பல சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் ஸ்மோக், ஸ்டேக் என்ற 2 வித்தியாசமான கதாபாத்திரங்களில் மைக்கேல் பி ஜோர்டான் வருகிறார். முதல் உலக போருக்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் ஏராளமான பணம் கிடைக்கிறது. அனைத்துமே சமூக விரோத செயல்களை செய்ததன் மூலமும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதன் மூலமும் இவர்களுக்கு கிடைத்த பணம்தான். பணத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவருமே சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் தங்களுடைய கருப்பின மக்களுக்காக பெரிய அளவில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் மிசிசிப்பி என்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதியில் பல வகையான திட்டங்களை மனதிற்குள் தீட்டிக்கொண்டு இவர்கள் இருவரும் அந்த மிசிசிப்பி பகுதிக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும்போது அவர்கள் தங்களுடைய காரில் தங்களுக்கு சகோதர உறவு வரக்கூடிய சாமி என்ற கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு இளைஞனையும் தங்களுடன் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அந்த இடத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு அந்த 2 சகோதரர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பேரை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்களில் மேரி என்ற பெண்ணும் இருக்கிறாள். அந்த மேரி ஸ்டேக்கினுடைய முன்னாள் காதலி. அவள் ஒயிட் இனத்தை சேர்ந்தவள். ஸ்மோக்கின் மனைவியான கருப்பினத்தை சேர்ந்த ஆனி என்ற பெண்ணும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கிறாள். இவர்கள் தவிர டெல்டா ஸ்லிம் என்ற பியானோ வாசிக்கக்கூடிய நடுத்தர வயதை கொண்ட ஒரு மனிதரும் பியர் லைன் என்ற பெயரை கொண்ட கருப்பின இளம்பெண் ஒருத்தியும். இவங்க எல்லாரும் அங்கே வந்த பிறகு ஆடல், பாடல், கொண்டாட்டம், மது வகைகள் எல்லாமே. சாமி அருமையாக பாடுகிறான், அருமையாக கிட்டார் இசைக்கிறான். அவனுடன் சேர்ந்து பியர் லைன் பாடுகிறாள், ஆடுகிறாள். அங்கு அவர்கள் இருவருக்கும் நெருங்கிய உறவு உடல் ரீதியாகவும் உண்டாகிறது. ஸ்மோக் தன்னுடைய மனைவியான ஆனியுடன் தன்னையே மறந்து ஆனந்த அனுபவங்கள் பலவற்றை அங்கு அடைகிறான். ஸ்டேக்கிற்கும் அவனுடைய முன்னாள் காதலியான மேரிக்கும் அங்கு மோதல் உண்டாகிறது, கூடல் உண்டாகிறது. அப்போது ஒரு எல்லையை மீறிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தின் மூலம் எந்த அளவிற்கு ஸ்டேக்கிற்கு பாதிப்பு உண்டாகிறது, அந்த பாதிப்பை உண்டாக்குபவள் அவனுடைய முன்னாள் காதலியான மேரி. அவனை கடித்து குதறி அவன் மரணத்தை தழுவுகிறான். மைக்கேல் பி ஜோர்டானுடைய ஒரு கதாபாத்திரம் மரணத்தை தழுவுகிறது. படத்தினுடைய 50%க்கு பிறகு என்னென்னா, இந்த படம் திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட திரைப்படமாக மாறுகிறது. எப்படிப்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்கள் அந்த இடத்தில் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அமானுஷ்ய சக்தியால் பீடிக்கப்பட்டு எப்படி தங்களுடைய நிலையிலிருந்து மாறுகிறார்கள், வித்தியாசமாக செயல்படுகிறார்கள், ஒருவரை ஒருவர் அழிக்கும் செயலில் ஈடுபடுகிறார்கள், ஒருவரை ஒருவர் தீர்த்து கட்டும் செயலில் ஈடுபடுகிறார்கள். அமானுஷ்ய சக்திகள் இவர்களுடைய சரீரத்திற்குள் நுழைந்து எப்படி இவர்களை மாறுபட்ட வேறுபட்ட மனிதர்களாகவும் பெண்களாகவும் மாற்றுகின்றன. அதனால் இந்த படத்தினுடைய கதையில் எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத திருப்பங்கள் அடுத்து 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 நடைபெறுகின்றன. இந்த பெண்ணா இப்படி மாறிவிட்டாள், இந்த இளைஞனா இப்படி மாறிவிட்டான், இந்த வயதான பெரியவரா இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார், இப்படியெல்லாம் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் படத்தை பார்க்கும்போது நம் அனைவருக்குமே உண்டாகும். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில்
சிறிதும் எதிர்பார்த்திராத அதிர்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஸ்டேக்கிற்கு இப்படிப்பட்ட முடிவு வந்தது அப்படின்றது ஒன்று. இதை தாண்டி ஸ்மோக் எப்படிப்பட்ட இறுதி முடிவை சந்திக்கிறான் அப்படின்னு வரும்போது நமக்கு உண்மையாகவே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு அது. ஆனி கதாபாத்திரம் செயல்படக்கூடிய விதத்தை பார்த்து நமக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகும். மேரி கதாபாத்திரத்தின் மூலம் இந்த படத்தில் எப்படிப்பட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் பல நடக்கின்றன என்பதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியம் உண்டாகும். பியர்லைன் என்ற கதாபாத்திரத்தில் பாடகியாக வரக்கூடிய அந்த இளம்பெண் கதாபாத்திரம் எந்த அளவிற்கு இந்த கதையினுடைய ஓட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை படம் முழுக்க நாம் உணரலாம். படத்தினுடைய பிற்பகுதி 1992 நடக்கிறது. 60 வருடங்களுக்கு பிறகு. 60 வருடங்களுக்கு பிறகு முதிய வயதில் அந்த சாமி கதாபாத்திரம் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க, அந்த இடத்திற்கு ஸ்டேக் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மைக்கேல் பி ஜோர்டானும் அவனுடைய காதலியான மேரியும் வருவார்கள். அவங்க 2 பேருக்கும் இளமை தோற்றம்தான். ஏன்னா அந்த கதையினுடைய அமைப்பு அந்த மாதிரி. சாமி கதாபாத்திரம் வயதான முதியவராகி அந்த இசைத்துறையில் அவர் ஆழமான முத்திரையை பதித்த மனிதராக அங்கு அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட இவங்க உரையாடி விட்டு திரும்பி செல்கிறார்கள். திரும்பி செல்லும்போது ஸ்டேக் தன்னுடைய சகோதரனான ஸ்மோக்கை பற்றிய ஒரு தகவலை அவன் சாமி என்ற அந்த வயதான மனிதரிடம் கூறுகிறான். அவன் என்ன கூறினான்? படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. மைக்கேல் பி ஜோர்டான் அனுபவங்கள் பலவற்றை கொண்ட அருமையான நடிகர். அவர் ஸ்டேக் என்ற கதாபாத்திரத்திலும் ஸ்மோக் என்ற கதாபாத்திரத்திலும் 2 கதாபாத்திரத்திற்கும் வித்தியாசமான உடல் மொழிகளை கொடுத்து ஆழமாக நம்முடைய உள்ளங்களில் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பின் மூலம் இடத்தை பிடிக்கிறார். மைலஸ் கேட்டன் இவர்தான் சாமி என்ற அந்த கிட்டார் இசை கலைஞனாக வரக்கூடிய இளைஞர். அருமையாக இவர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். உன்மி மொசாக்கு இவர்தான் ஸ்மோக்கின் மனைவி ஆனியாக வருபவர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு பண்பட்ட ஆழமான நடிப்பை கொடுக்க வேண்டுமோ அதை கச்சிதமாக இந்த நடிகை இந்த படத்தில் செய்திருக்கிறார். ஜேமி லாசன் இவர்தான் பியர்லைன் என்ற அந்த பாடகி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் இளமை ததும்பக்கூடிய அருமையான கதாபாத்திரம். அந்த இளம்பெண் வரக்கூடிய காட்சிகள் அனைத்திலுமே தன்னை படம் பார்ப்போர் உற்று கவனிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தோற்றத்தாலும் நடிப்பாலும் இவர் தன்னுடைய மிகச்சிறந்த பங்களிப்பை படத்தில் செலுத்தி இருக்கிறார். படம் முழுக்க ஹெய்லி ஸ்டைன்ஃபீல்டு மேரி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அருமையான நடிகை. கனமான கதாபாத்திரம். அந்த கனமான கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய சிறந்த நடிப்பு திறமையை ஆழமாக பதிக்க வேண்டுமோ அதை செவ்வனே செய்திருக்கிறார் இந்த நடிகை. பட்டி கை இவர்தான் வயதான சாமியாக வருபவர். தான் வரக்கூடிய அந்த காட்சியில் நம் மனதில் தன்னுடைய தோற்றத்தாலும் அருமையான நடிப்பாலும் ஆழமான இடத்தை இவர் பிடித்திருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த படத்தை வார்னர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் உலகமெங்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ரியான் கூக்லர் இயக்கி இருக்கக்கூடிய சின்னர்ஸ் என்ற இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது நம்முடைய மனங்களில் மைக்கேல் பி ஜோர்டான் நிலையான ஒரு இடத்தை பிடித்து கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருப்பார். அவருக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் மைக்கேல் பி ஜோர்டானை முழு மனதுடன் பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும்.